இன்றைக்கு தென் சென்னையில் தொடர்ந்து தினந்தோறும் எல்லா இடங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் நீர்மோர் பந்தல்கள் திறப்பு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர் நீர் வழங்கும் நிகழ்ச்சியும் மோர் வழங்கும் நிகழ்ச்சியும் இளநீர், நுங்கு, கிர்னி பழம் போன்ற கோடை வெப்பத்துக்கு இதமான பொருள்கள் வழங்குகிற நிகழ்ச்சியும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சைதை கிழக்கு பகுதியில் மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் திரு பிரகாஷ் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் கோட்டூர் அண்ணா சிலை அருகே வாட்டர் கூலர் ஒன்று வைக்கப்பட்டு அதில் 1000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் டேங்க் ஒன்றும் அருகில் பொருத்தப்பட்டு காலையிலிருந்து இரவு வரை 24 மணி நேரமும் குளிர்நீர் ஐஸ் வாட்டர் வழங்கும் பூத் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றதொரு அமைப்பு கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் சைதாப்பேட்டை மார்க்கெட் அருகில் ஒரு வாட்டர் கூலருடன் கூடிய நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டு தினந்தோறும் 5000 6000 பேர் அதில் ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர் நீரை பருகி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சைதை கிழக்கு பகுதியில் அண்ணா சிலை அருகே இந்த வாட்டர் கூலருடன் கூடிய அந்த நீர்மோர் பந்தல் தற்போது திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக கோட்டூர் மார்க்கெட் அருகிலும் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் பெருமாள் கோவில் தெரு, மாந்தோப்பு பள்ளி அருகே 2 இடங்களிலும் ஆக 4 இடங்களில் இது போன்ற நீர்மோர் பந்தல்கள் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல்தான் தென் சென்னையில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இது போன்ற நீர்மோர் பந்தல்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். பொதுவாகவே ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்காவில் ஒரு சில நாடுகளுக்கும் செல்பவர்களுக்கு மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசி அதை எல்லோ ஃபீவரை தடுப்பதற்கு, மஞ்சள் ஜுரத்தை தடுப்பதற்கு எல்லோ வேக்சின் போட வேண்டும் என்பது விதி. அந்த எல்லோ வேக்சின் போட்டு சென்றால் மட்டுமே விமான நிலையங்களில் அவர்களுக்கு அந்த நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதி கிடைக்கும். அதேபோல் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் கூட அந்த எல்லோ வேக்சின் போட்டிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் நம்ம ஊர்களிலும் அனுமதிப்பார்கள். இது தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிற ஒரு நிலை. அந்த வகையில் நம்முடைய கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் ஏற்கனவே இந்த எல்லோ வேக்சின் போடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளிலும் கூட எல்லோ வேக்சின் போடப்படும் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து பலர் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று எல்லோ வேக்சின் போட்டு இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் செல்லுகிற நிலை இருக்கிறது. இதில் ஒரு பெரிய சங்கடம், வெளிநாடுகளுக்கு போகும்போது இதை அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அனுமதிப்பதில்லை. இந்த பிரைவேட் மருத்துவமனைகளில், தனியார் மருத்துவமனைகளில் எல்லோ வேக்சின் போட்டால் அனுமதிப்பதில்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த எல்லோ வேக்சின் போடப்படுவது என்பது 3 இடங்களாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு முழு நேரமும் அந்த எல்லோ வேக்சின் போடப்படும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் இருப்பதைப் போலவே அங்கே இந்த எல்லோ வேக்சின் போடப்பட்டு வருகிறது. 2வதாக துறைமுகம் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற மருத்துவ மையத்தில் இந்த எல்லோ வேக்சின் போடப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ அமைப்பில் அங்கேயும் எல்லோ வேக்சின் போடப்படுகிறது. ஆக பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுவது என்னவென்றால், எல்லோ வேக்சினை தனியார் மருத்துவமனைகளில் போட்டு விமான நிலையங்களுக்கு போகும்போது அல்லல்பட வேண்டாம், அங்கே அதை அனுமதிப்பதில்லை. எனவே அரசின் சார்பில் போடப்படுகிற இந்த எல்லோ வேக்சினை தூத்துக்குடி, சென்னை துறைமுகம், கிங் இன்ஸ்டிடியூட் போன்ற அரசின் சார்பில் போடப்படுகிற எல்லோ வேக்சினை மட்டுமே போட்டு ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு போவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அது தொடர்ச்சியாக அந்த பட்டியல் வரவும் இப்போ ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம், மாநில அரசின் நிதி ஆதாரத்தை கொண்டு தான் அது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டியலை பொறுத்தவரை கடந்த காலங்களிலும்
தாமதமானதற்கு ஒன்றிய அரசின் சார்பில் அங்கிருந்து அந்த பட்டியல் முடிவு பெற்று ஐடென்டிஃபை செய்து கொடுப்பதில் ஏற்பட்ட காலதாமதம். விரைந்து இன்றைக்கு துறையின் சார்பில் அலுவலர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். கோட் ஆஃப் கான்டக்ட் நிலை இப்போது இந்த அப்ளிகபிளில் இருக்கிற காரணத்தினால் என்னை போன்றவர்கள் நேரடியாக ஒன்றிய அரசின் அலுவலர்களோடு பேச இயலவில்லை. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கிற அனைவருக்குமே அது வழங்கப்படும். இல்லை, டெங்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிக பெரிய அளவிலான கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கடந்த காலங்களில் இருப்பதை போன்ற அந்த அச்ச உணர்வு இல்லை. இந்த டெங்கு பாதிப்பு யாருக்கு வந்தாலும் கூட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னொன்று, காய்ச்சல் வருகிற போது உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டிலேயே இருந்தே சிகிச்சை பெற்றுக்கொள்வதை தவிர்க்கவும் வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.